Good morning students. Now we discussed about 9th standard social science subject geography lesson 3 atmosphere. Continuation of this lesson winds. The horizontal movement of air along the surface of the earth is called the wind, while the vertical movement of air is called the air current. Okay, அதாவது புவியுடைய மேல் பரப்பில் கிடைமட்டமாக நகரக்கூடிய வாயுக்களை நம்ம என்ன சொல்கிறோம், காற்று அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, வளிமண்டலத்தில் காற்று வந்து செங்குத்தாக வந்து அசையும். அந்த அசையக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம என்ன சொல்கிறோம்னா காற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, the winds always blew from a high pressure area to low pressure area. எப்போவுமே காற்று வந்து உயர்ந்த அழுத்த பகுதியிலிருந்து தாழ்ந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும். Wind is mostly named after the direction from which it's blew. ஓகே, காற்று எந்த திசையை நோக்கி வீசுதோ அதை பொறுத்து அந்த காற்றுக்கு வந்து பேர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the wind blowing from the east is known as easterly wind or eastless. ஓகே, உதாரணமாக காற்று வந்து கிழக்கிலேருந்து வீசுச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா நம்ம கீழே காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, and anemometer records wind speed while a wind line measures the direction of the wind. The unity of measurement is kilometer per hour or knots. Okay, காற்றுடைய வேகத்தை அளக்கிறதுக்கு வந்து காற்று வேகமானி, அதுதான் வந்து அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காற்றுடைய திசையை அறியறதுக்கு வந்து பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா விண்ட் வேன் அப்படின்னு சொல்லுவோம். காற்று திசை காட்டி அப்படிங்கக்கூடிய கருவி வந்து பயன்படுது. காற்றினை அளக்க பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பர் மணி. ஓகேவா, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வந்து நகரும் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நாட் அப்படின்னா கடல் மைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமோமீட்டர் அப்படிங்கக்கூடிய பிக்சர். ஓகேவா, காற்றுடைய அந்த வேகத்தை அளக்கக்கூடிய காற்று வேகைமானி. இது வந்து பார்த்திங்கன்னா விண்ட் வேன். ஓகேவா, இதில் வந்து பாருங்கள் 4 டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைரக்ஷன்லேயும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் விண்ட். ஓகே, விண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாசிஃபைடு இன்டு த ஃபாலோயிங் 4 மேஜர் டைப்ஸ். ஓகே, காற்று வந்து 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி விண்ட்ஸ், கோள் காற்றுகள்னு சொல்லுவோம். அடுத்து பீரியாடிக் விண்ட்ஸ், காலமுறை காற்றுகள். வேரியபிள் விண்டு, மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள். லோக்கல் விண்டு, தல காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு காற்றை பற்றியும் பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி விண்ட்ஸ். ஓகே, the winds which constantly blew the same direction throughout the year are called the planetary winds. They are also called as permanent winds or the prevailing winds. These winds include trade winds, westerlies and polar easterlies. Okay, அதாவது கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசக்கூடிய காற்று இது. ஓகேவா, இதை வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா நிலவும் காற்று அப்படின்னு சொல்லலாம், அல்லது வியாபார காற்று, மேலை காற்று, துருவ கீழை காற்று, கோள் காற்று அப்படின்னு சொல்லி இந்த காற்றுக்கு வந்து பல்வேறு பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் விண்ட்ஸ். ஓகே, வியாபார காற்று அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். Trade winds blew from the subtropical high pressure belt to the equatorial low pressure belt in both the hemispheres. They blew with great regularity, force and in a constant direction throughout the year. These winds were very helpful to traders who depended on the winds while sailing in the sea. Okay, அதாவது வட மற்றும் தென் துருவங்களிலிருந்து துணை வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து நிலநடுக்கோட்டு தாழ்வு மண்டலங்களை நோக்கி காற்று வந்து வீசும். இதை வந்து நம்ம வியாபார காற்று அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த காற்று வந்து ஒரு வருஷம் முழுவதும் தொடர்ச்சியாகவும் அதிக வலிமையுடனும் ஒரே திசையை நோக்கி வீசும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ வியாபாரிகள் வந்து கடல் வழி பயணத்தில் வரும்போது இந்த காற்று வந்து உதவியாக இருக்கிறனால இந்த காற்று என்ன சொல்கிறோம் நாம வியாபார காற்றுகள். அண்ட் ஸோ தே ஆர் நேம்ட் as trade winds அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள், ஃபைண்ட் த காரிலேஷன் பிட்வீன் த ட்ரேட் விண்ட்ஸ் அண்ட் த லொக்கேஷன் ஆஃப் ப்ராமினன்ட் டெசர்ட் லைக் சகாரா அண்டு அட்டகாமா. வியாபார காற்றுக்கும் சகாரா அட்டகாமா போன்ற பாலைவனங்களுக்கு இடையில வீசக்கூடிய காற்றுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி நீங்கள் உங்களை வந்து தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட்டு வெஸ்டர்லைஸ். ஓகே, வெஸ்டர்லைஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மேலை காற்றுகள்னு சொல்லுவோம். வெஸ்டர்லைஸ் ஆர் த permanent wind that blows from the tropical high pressure belt to the subpolar low pressure belt in both the hemispheres. மேலை காற்று வந்து நிலையான காற்று அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வட மற்றும் தென் அரைக்கோளங்களில் வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலங்கள்லேருந்து துணை துருவ தாழ்வு மண்டலத்தை நோக்கி வீசும். ஓகேவா? They blew from southwest to northeast in the northern hemisphere and northwest to southeast in the southern hemisphere. இது வந்து பார்த்தீங்கன்னா வட அரைக்கோளத்திலேருந்து வட அரைக்கோளத்தில் தென்மேற்கிலிருந்தும் வடகிழக்காகவும் வீசும். தென் அரைக்கோளத்தில் வடமேற்கிலிருந்தும் தென்கிழக்காகவும் இந்த காற்று வந்து வீசும். ஓகேவா? The velocity of westerlies became so vigorous and fast to be called roaring fortils at 40 degrees Celsius, Fahrenheit fitis at 50 degree and screaming 60s at 60 degree latitudes. ஓகே, இந்த மேலை காற்று வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக வீசக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இது வந்து தென் கோளத்தில் இந்த காற்று 40 டிகிரி அதில் வந்து போகும்போது அந்த காற்றை வந்து கர்ஜிக்கும் 40 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 டிகிரியில் சீரும் 50s. ஓகேவா? அடுத்து 60 டிகிரியில் வந்து சொல்லிங்கன்னா கதரும் 60 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து போலார் ஈஸ்ட்லிஸ், அதாவது துருவ கீழை காற்று அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். Polar eastlists are cold and dry polar winds that blew from the polar high pressure belt to the subpolar low pressure belt. These are weak winds blowing from northeast direction in the northern hemisphere and southeast direction in the southern hemisphere. துருவ உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து துணை துருவ தாழ்வு மண்டலத்தை நோக்கி வீசக்கூடிய இந்த குளிர்ந்த வறண்ட காற்று. ஓகேவா? இது வந்து துருவ கீழை காற்று அப்படின்னு சொல்கிறோம். இது வட அரைக்கோளத்தில் வடகிழக்கில் இருந்தும் தென் அரைக்கோளத்தில் தென்கிழக்கில் இருந்தும் இந்த காற்று வந்து வீசும். இந்த காற்று எப்படி இருக்குன்னா வலுவான காற்றானா வலுவு இழந்து காணப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேக்ட், the rotation of the earth causes direction of winds from their original path called Coriolis effect. ஓகே, இவர் நேம் தான் வந்து கொராலிஸ். இவர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் அவருடைய பேர்லேயே சொல்கிறோம். ஓகேவா? புவியுடைய சுழற்சியின் காரணமாக காற்று தான் வீசும் பாதையிலிருந்து விலகி வீசும். இவ்வாறு தன்னுடைய பாதையிலிருந்து விலகி வீசுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கொராலிசஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். winds are deflected to the right in the northern hemisphere and to the left in the southern hemisphere, which is known as Ferrel's law. This was propounded by William Ferrel. He used Coriolis forces named after G.G. Coriolis in 1792 to 1843 for proving Ferrel's law. Okay, அதாவது இந்த காற்றை வந்து வட அரைக்கோணத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் வந்து இடப்புறமாகவும் விலகி வீசும். இது வந்து ஃபெரால்ஸ் லா, அதாவது ஃபெரல்ஸ் விதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபெரல்ஸ் விதியை வந்து முன்மொழிந்தவர், அதை சொன்னவர் யாருன்னா வில்லியம் ஃபெரல்ஸ் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? இந்த வில்லியம் ஃபெரல் அப்படிங்கிறவர் ஜிஜி கொரியாசின், ஓகேவா, கொரியாசிஸ் விசையை பயன்படுத்தி தான் ஃபெரல்ஸ் விதியை வந்து நிரூபித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பீரியாடிக்கல் விண்ட்ஸ். ஓகே, த பீரியாடிக்கல் விண்ட்ஸ் ஆர் சீசனல் விண்ட்ஸ் that changes their direction periodically. These winds are caused by the differential heating of land and ocean. Winds which reverse their direction with the change of seasons are called monsoon. Tropical monsoon winds of India subcontinent is best example. காலமுறை காற்றுகள்னு தமிழில் சொல்லுவோம். இந்த காற்று பருவத்துக்கு ஏற்ப தன்னுடைய திசையை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உடையது. திசையை மாற்றிக்கொள்ளும் போது நிலமும் கடலும் வெவ்வேறு விகிதத்தில் வந்து வெப்பம் அடைகிறதுக்கும் இதுதான் காரணம்.
காற்று வந்து தன்னுடைய திசையை பருவத்துக்கேற்ப மாற்றிக்கிறதுனால இது நாம் என்ன சொல்லுவோம்னா பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது மான்சூன் அப்படின்னா பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்தியா அப்படிங்கிறது ஒரு துணைக்கண்டம். இங்கே வீசக்கூடிய காற்று வந்து இந்த பீரியாடிக்கல் விண்ட்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வேரியபிள் விண்ட்ஸ். ஓகேவா? மாறுதலுக்கு உட்பட்ட காடுகள்னு சொல்லுவோம், காற்றுன்னு சொல்லலாம். முதல் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் அப்படின்னா சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம். த டேர்ம் சைக்ளோன் இஸ் த கிரீக் வேர்ட் மீனிங் காயில் ஆஃப் எ ஸ்னேக். சைக்ளோன் அப்படிங்கக்கூடிய ஒரு சொல் வந்து கிரேக்க சொல். இதுக்கு வந்து சுருண்ட பாம்பு அப்படியே சுருண்டை எப்படி ரவுண்டாக அப்படியே காயில் மாதிரி இருக்குமா, அதனால சுருண்ட பாம்பு அப்படின்னு சொல்லி பொருள். ஓகேவா? சைக்ளோன்ஸ் ஆர் சென்டர் ஆஃப் லோ ப்ரெஷர் வேர் winds ஃப்ரம் the surrounding high pressure areas converge towards the center in a spiral form. Due to the rotation of the earth, the cyclone winds in the northern hemisphere move in anti-clockwise direction, where they move in clockwise direction in the southern hemisphere. Okay. அதாவது அதிக அழுத்தமுள்ள பகுதிகளிலிருந்து குறைந்த அழுத்தமுள்ள பகுதிக்கு சுழல் வடிவத்தில் குவியக்கூடிய காற்றை நாம் வந்து சூறாவளி, புயல் காற்று அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? புவியுடைய சுழற்சினால் இந்த சூறாவளி அப்படிங்கிறது வட அரை கோளத்தில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையிலையும் தென் அரைக்கோளத்தில் கடிகார திசையிலையும் இது வந்து சுற்றும். ஓகேவா? இதனுடைய டைப்ஸ் என்ன? சைக்ளோன் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ்: டிராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேச்சர் சைக்ளோன், எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஓகேவா? சூறாவளியை வந்து நம்ம வெப்ப சூறாவளிகள், மித வெப்ப சூறாவளிகள், கூடுதல் வெப்ப சூறாவளிகள் அப்படின்னு சொல்லி நாம் 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஓகே, டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் நோன் அஸ் சைக்ளோன்ஸ் இன் இந்தியன் ஓசன், டைஃபோன்ஸ் இன் வெஸ்டர்ன் பசிபிக் ஓசன், ஹரிக்கன்ஸ் இன் த அட்லாண்டிக் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓசன், பேக்யூன்ஸ் இன் பிலிப்பைன்ஸ் அண்ட் வில்லி இன் ஆஸ்திரேலியா, டைஃபூ இன் ஜப்பான். Tropical cyclones often cause heavy loss of life and property on the coasts and become weak after reaching the landmass. ஓகே, அதாவது வெப்ப சூறாவளிகள் அப்படிங்கிறது வெவ்வேறு பேரில் வந்து அளிக்கப்படுது. இது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சூறாவளி, புயல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதே காற்றை மேற்கு பசிபிக் பெருங்கடலில் டைஃபூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து ஹரிக்கேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிலிப்பைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேக்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து டைஃபூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து வில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வெப்ப சூறாவளி கடலோர பகுதிகளில் அதிகமாக வந்து பார்த்தோன்னா உயிர் சேதங்களையும் பொருளாதார சேதங்களையும் ஏற்படுத்துறதுக்கு அப்புறம்தான் நிலப்பகுதியை வந்து அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, கடலில் வந்து இப்படி தான் வந்து அந்த சூறாவளி காற்று அப்படிங்கிறது நமக்கு உருவாகும். ஓகேவா? Super cyclones. Okay, a violent cyclone that hit Odisha on Friday 29th October 1999 was one of the most devastating and strongest storm to hit the Indian coast. Winds of up to 260 km/h, okay, raged for over 36 hours. The wind caused a 7-meter tidal wave that swept more than 20 kilometers inland and brought massive destruction and death to a number of coastal districts in the state of Odisha. It is estimated that more than 10 million people in 12 coastal belt districts were affected by the cyclones. More than 10,000 people lose their lives. Okay. இது வந்து ஒரு சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். 1999 ஆண்டு அக்டோபர் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் கடற்கரையோர பகுதிகளில் பெரும் ஒரு சூறாவளி அப்படிங்கிறது தாக்குச்சு. இதுதான் இந்தியா வரலாற்றிலேயே அதிக வலுவுடன் கூடிய மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திய சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம். காற்று வந்து 260 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசுச்சு.
கடல் அலை வந்து 7 மீட்டர் உயரத்துக்கு எழுந்து கடற்கரையிலேருந்து 20 கிலோமீட்டர் வரலும் உள்ள பகுதிகளில் பெருத்த சேதத்தை வந்து ஏற்படுத்துச்சு. மேலும் இந்த சூறாவளியால் ஒடிசாவில் இருக்கக்கூடிய 12 கடலோர மாவட்டங்களில் வாழ்ந்த 10 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. சுமார் 10,000 பேர் வந்து இறந்து போனாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, deliberations for naming cyclones in the Indian Ocean region begin in 2000 and a formula was agreed upon in 2004. 8 countries in the region, Bangladesh, India, Maldives, Myanmar, Oman, Pakistan, Sri Lanka and Thailand, contributed a set of names which were assigned sequentially whenever a cyclone storm develops. ஓகேவா? இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய சூறாவளிக்கு பெயர் சூட்டுவது தொடர்பாக வங்கதேசம், அடுத்து இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தாய்லாந்து இந்த 8 நாடுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஆண்டுக்கு ஒரு ஆலோசனை பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. பின்னாடி வந்து 2004 ஆண்டு வந்து ஒரு நாடும் சூறாவளிக்கு ஒரு பெயர் பட்டியல் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறை சூறாவளி உருவாகும் போதும் இந்த பட்டியலில் உள்ள பெயர்களை வரிசைக்கிரமாக என்ன பண்ணுறோம், நாம் பயன்படுத்திட்டு வரோம். சரியா? இப்போ கூட வந்து நிவர், புரவி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நேம் தான். ஓகேவா? கஜா புயல்லாம் சொன்னோம் இல்லையா? அதுலேருந்து இந்த லிஸ்ட்லேருந்து வரக்கூடிய நேம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு, டெம்பரேட் சைக்ளோன்ஸ், மித வெப்ப சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம். Temperate cyclones are formed along a front where hot and cold air masses meet in mid-latitudes between 35 degree and 65 degree north and south. Temperature cyclones do not become weak like the tropical cyclones on reaching the land. Temperature cyclone commonly occurs over the North Atlantic Ocean, Northwest Europe, Mediterranean basins. Mediterranean basins temperature cyclones extend up to Russia and India in winter. In India, it is called western disturbance. Okay. இந்த டெம்பரேச்சர் சைக்ளோன்ஸ் அப்படிங்கும்போது 35 டிகிரி முதல் 65 டிகிரி வரலும் வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதிகளில் வெப்பம் மற்றும் குளிர்ந்த காற்று திரள்கள் சந்திக்கக்கூடிய பகுதிகளில் மித வெப்ப சூறாவளி அப்படிங்கிறது உருவாகுது. ஓகேவா? மித வெப்ப சூறாவளிகள் வந்து வெப்ப சூறாவளியை போலவே நிலத்தை அடைஞ்ச உடனேயும் இது வந்து வலுவை இழக்காது. சரியா? இந்த சூறாவளி பொதுவாக வட அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகள்லையும் வடமேற்கு ஐரோப்பா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் உருவாகும். மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாக்கக்கூடிய இந்த காற்று ரஷ்யா மற்றும் இந்தியா வரையிலும் பரவி வீசும். ஓகேவா? இந்தியாவை அடையும் இந்த காற்று மேற்கத்திய இடையூறு காற்றுகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா? A front is the boundary separating warm and cold air masses. One type of air mass is usually denser than the other with different temperature and humidity. This meeting of air mass causes rain and snowfall, hail storms, thunderstorms, lightning, cloud, cold days, hot days and windy days. மலிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது வெப்ப காற்று திரளையும் குளிர் காற்று திரளையும் பிரிக்கக்கூடிய ஒரு எல்லை. ஓகேவா? இந்த காற்று திரள் ஒன்றுக்கொன்று அடர்த்தியிலையும் வெப்பத்திலையும் ஈரப்பதத்திலையும் எப்படி இருக்குன்னா வேறுபட்டு காணப்படும். இந்த காற்று சந்திக்கக்கூடிய பகுதிகளில் அந்த காற்றுடைய தன்மையை பொறுத்து மழை பொழிவு இருக்கலாம், பனிப்பொழிவு இருக்கலாம், ஆலங்கட்டி மழை பெய்யலாம், வெறும் மழை பெய்யலாம், இடி மின்னல் அப்படிங் கூடவே என்ன ஆகலாம், நமக்கு மழை அப்படிங்கிறது உருவாகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். Extra tropical cyclones occurs in the latitude between 30 degree and 60 degree in both the hemispheres. They are also called the mid-latitude cyclones. They collect energy from temperature difference which are found in higher latitudes. Extra tropical cyclones produce mild showers to heavy gales, thunderstorms, blizzards and tornadoes. Okay. அதாவது கூடுதல் வெப்ப சூறாவளின்னு சொல்லுவோம். இது 30 டிகிரி முதல் 60 டிகிரி வரை உள்ள வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதிகளில் வீசும். இது வந்து மைய அச்ச சூறாவளி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இந்த சூறாவளி தன்னுடைய ஆற்றலை உயர் அச்சங்கள்லேருந்து வெப்ப மாற்றங்களாக பெறுகிறது. இது வந்து லேசான சாரல் மழை முதல்
பெருத்த பெருத்திய காற்றோட ஆலங்கட்டி மலையுடைய மழைப்பொழிவையும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பனிப்பொழிவு மற்றும் சுழல் காற்றுகளையும் அளிக்கும். ஓகேவா? அடுத்து கடலூர் அண்ட் நாகப்பட்டினம் ஆர் ஆல்வேஸ் அஃபெக்டட் பை சைக்ளோன்ஸ். ஏன்? அதாவது கடலூர் நாகப்பட்டினம் கிட்ட தான் அடிக்கடி என்ன ஆகுது, இந்த புயல்னால் பாதிக்கப்படுது. அது ஏன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன்டி சைக்ளோன்ஸ் அண்டு சைக்ளோன்ஸ். ஓகேவா? ஹை ப்ரெஷர் இருக்கும்போது எப்படி இருக்குது, லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து காற்று என்ன ஆகுது, அப்படியே லோ ப்ரெஷரை நோக்கி போகுது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. Anticyclones. Okay, anticyclones are opposite of cyclones. Here an area of high pressure region is found in the central surrounded by low pressure on all sides. The wind from high pressure region move outwards to the low pressure region in a spiral form. Anticyclone are often accompanied by cold and heat waves. Okay, எதிர் சூறாவளின்னு சொல்லுவோம். தாழ்வழுத்த சூறாவளிகளுடைய நேர் எதிர்மறையான அமைப்பு கொண்டிருக்கும். எதனால இதை என்ன சொல்கிறோம், நாம் எதிர் சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம். உயர் அழுத்த மண்டல மையத்திலையும் தாழ்வழுத்தங்கள் அதை சூழ்ந்து காணப்படும். உயர் அழுத்தமுள்ள மண்டலத்திலிருந்து காற்று தாழ்ந்த பகுதிக்கு சுழல் வடிவத்தில் அடையும். எதிர் சூறாவளி பெரும்பாலும் வெப்ப அலைகளுடனும் குளிர்ந்த அலைகளுடன் தான் காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லோக்கல் விண்ட்ஸ், தல காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் விண்ட்ஸ் ஆர் த விண்ட்ஸ் that blew only a particular locality for a short period of time. The efforts of these local winds are experienced only in that particular area. ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறுகிய காலத்தில் மட்டும் வீசக்கூடிய காற்றை தலக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். தலக்காற்றுடைய தாக்கம் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் காணப்படும். இவை குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் வீசக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லுவோம். இது உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயரில் அழைப்பாங்க. சரியா? such as land and sea breeze, mountain and valley breeze. ஓகேவா? கடல் காற்று, மலைக்காற்று, பள்ளத்தாக்கு காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் மோஸ்ட்லி சீசனல் அண்ட் ஹாவ் லோக்கல் நேம்ஸ் இன். இதுக்கு உள்ளூரில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேன் அப்படிங்கிறது ஆல்ப்ஸ் மலையில் யூரோப்பில் சொல்கிறது. ஓகேவா? சிரகோ நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில். அடுத்தது சின்னோக் ராக்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. ஓகேவா? லூ வின்ஸ் தார் டெசர்ட் இன் இந்தியா. அடுத்தது மிஸ்ட்ரல் மெடிட்டரேனியன் சி இன் ஃப்ரான்ஸ். போரா ஓகே மெடிட்டரேனியன் சி இன் இட்டாலி. ஓகே, today class is over now. Tomorrow we discuss continuation of this lesson. Thank you students. Thank you one and all.